நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் சில பேர் வருவாங்க. அவங்க வாழ்றது கொஞ்ச காலம்தான். ஆனா அவங்க ஏற்படுத்துற தாக்கம் யுகம் யுகமா நிலைச்சு நிக்கும். அப்படி வெறும் 38 வருஷம் மட்டுமே வாழ்ந்து தன்னோட வார்த்தைகளால ஒரு தேசத்தையே உலுக்கி எழுப்பின ஒருத்தரோட கதை தான் இது. வாங்க, புரட்சியே உயிர்மூச்சா வாழ்ந்து அந்த மகாகவி பாரதியாரோட வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்கள, வெறும் 38 வருஷம். ஒரு மனுஷனால இவ்வளவு சின்ன வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய தேசத்தையே விழிக்க வைக்க முடியுமா? என்னங்க சொல்றீங்க? முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு பாரதியார் பதில் சொல்லல. பதிலா தன்னோட வாழ்க்கையே விட்டுட்டு போயிருக்கார். பாரதியார்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு கவிஞர் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, அவர் வெறும் கவிஞர் மட்டும் இல்லைங்க. பாரதியாருங்கிறது ஒரு பேர் இல்ல, அது ஒரு புரட்சி. உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு தேசத்தை தட்டி எழுப்புன ஒரு குரல். 10 வருஷ அடிமைத்தனத்துக்கு எதிரா விழுந்த முதல் தீப்பொறி. சரி, இந்த நெருப்பு, இந்த தீப்பொறி, இது எங்கிருந்து ஆரம்பிச்சுது? எப்படி ஒரு சாதாரண மனுஷன் இவ்ளோ பெரிய புரட்சியா மாறினாரு? வாங்க, அவரோட கதையோட ஆரம்பத்துக்கு போலாம். 1882ல எட்டயபுரத்துல சின்னசாமி ஐயருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் ஒரு பையன் பிறக்கிறான். பேரு சுப்பிரமணியன். ஆனா அவனோட வாழ்க்கை ஒன்னும் பூவிரிச்ச பாதை இல்லங்க. 5 வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க. அந்த தனிமைதான் அவனை கவிதை பக்கம் தள்ளிவிட்டுச்சு. பாருங்க, 7 வயசுலயே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டான். 11 வயசுல அவனோட கவிதை திறமைய பார்த்து மிரண்டு போன மக்கள் அவனுக்கு பாரதின்னு ஒரு பட்டம் கொடுக்கறாங்க. அன்னிக்குதான் அந்த சுப்பிரமணியன் நம்ம எல்லாரோட பாரதியா மாறினாரு. 15 வயசுல செல்லம்மாளோட திருமணமும் ஆச்சு. சின்ன வயசுலயே அவருக்குள்ள கேள்விகள் எழ ஆரம்பிச்சது. அவர் சும்மா படிக்கல, உலகத்தையே படிச்சாரு. அதனால அவரோட மனசுல கேள்விகள் வரிசைகட்டி நின்னது. ஏன் என் நாடு ஏன் இன்னொருத்தனுக்கு அடிமையா இருக்கணும்? ஏன் பொண்ணுங்க அடுப்படியிலே முடங்கி கிடக்கணும்? மனுஷன் பெறப்பால பிரிக்கிற இந்த சாதி எதுக்கு? இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் தான் ஒரு கவிஞனை ஒரு புரட்சியாளனா மாத்துச்சு. அந்த கேள்விகளுக்கு பதில் வேணும் இல்லையா? அந்த பதில தேடித்தான் அவர் தன்னோட பேனாவ ஒரு ஆயுதமா கையில எடுத்தாரு. ஆமாங்க, இனிமே அவர் எழுத போற ஒவ்வொரு எழுத்தும் வெறும் வார்த்தை இல்ல, வெள்ளையர்களோட நெஞ்சில பாயிர ஈட்டி. கவிஞன் இப்போ ஒரு போர்வீரனா மாறிட்டான். அவரோட போர்க்களம் எது தெரியுமா? இந்தியா, விஜயா, சுதேசமித்ரன், இதெல்லாம் வெறும் பத்திரிக்கைங்க இல்லைங்க, அவரோட போர்க்களங்கள். அவரோட பேனாவிலிருந்து வந்த ஒவ்வொரு கட்டுரையும் சுதந்திர நெருப்ப பெருசா ஊதி விட்டுச்சு. ஒவ்வொரு கவிதையும் மக்கள் மனசுல புரட்சி விதைகளை விதைச்சுது. அவர் எழுதினாரு, சுதந்திரம், சுதந்திரம், சுதந்திரம். சும்மா ஒரு வார்த்தை இல்லைங்க இது. அடிமை விலங்க உடைக்கிற ஒரு மந்திரம். தூங்கிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு இந்தியனையும் தட்டி எழுப்பி, எழுந்திரு, போராடு அப்படின்னு சொன்ன ஒரு நெருப்பு வார்த்தை இது. இதெல்லாம் பார்த்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் சும்மா இருக்குமா? அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது. அவங்களோட பீரங்கியை விட பாரதியோட பேனா ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு. அவரோட வார்த்தைகளை கேட்டு பயந்து போனாங்க. உடனே இவன் ஆபத்தான புரட்சியாளன் அப்படின்னு சொல்லி அவரை கைது செய்ய வலை வீசினாங்க. பிரிட்டிஷ்காரங்க கையில சிக்காம இருக்க பாரதி புதுச்சேரிக்கு தப்பிச்சு போனாரு. அங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். சொல்லப்போனா ஒரு அகதி வாழ்க்கைதான். ஆனா வறுமை அவரோட உடம்பதான் வாட்டுச்சு, அவரோட கவிதைகளே இல்ல. அந்த கொடிய வறுமையில தான் தமிழ் மொழியோட மிகச்சிறந்த காவியங்கள் சில பிறந்துச்சு. அந்த புதுச்சேரி வாழ்க்கைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவரோட வீட்ல என்னென்ன இல்ல, சாப்பிடுறதுக்கு உருப்படியா சோறில்ல, கையில செலவுக்கு காசில்ல, எந்த வசதியும் இல்ல. ஆனா அவர்கிட்ட என்ன இருந்துச்சு தெரியுமா? நெஞ்சு நிறைய சுயமரியாதை இருந்துச்சு. கண்ணுல சுதந்திர இந்தியாவை பத்தின ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அப்புறம் எதுக்காகவும் வளைஞ்சு கொடுக்காத நேர்மை இருந்துச்சு. பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, இன்னைக்கும் நம்ம கொண்டாடுற இந்த காவியங்கள் எல்லாமே அவர் ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்பட்ட நேரத்துல எழுதப்பட்டது தாங்க. அவரோட வயிறு பசியில எரிஞ்சிருக்கலாம், ஆனா அவரோட கவிதை ஊற்று மட்டும் என்னைக்குமே வத்தி போகல. பாரதி வெறும் நாட்டு சுதந்திரத்தை பத்தி மட்டும் பாடலைங்க. அவரோட கனவுகள் ரொம்ப பெருசு. காலத்தையே தாண்டி இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசுது, நமக்கு வழிகாட்டுது. பொண்ணுங்கன்னா அடுப்படியில தான் இருக்கணும், அவங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியவங்கன்னு நினைச்ச ஒரு காலத்துல பாரதியோட குரல் இடி மாதிரி முழங்குச்சு. என்ன சொன்னாரு தெரியுமா? பெண்மை அடிமை அல்ல. பெண்களை பத்தி அவர் கண்ட கனவு என்ன தெரியுமா? பெண்கள் படிக்கணும்னு கனவு கண்டாரு, விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஆண்களுக்கு நிகரா சம உரிமை வேணும்னு கேட்டாரு. மொத்தத்துல பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு இந்தியாவை அவர் கனவு கண்டாரு. அடுத்தது, நம்ம சமூகத்தையே அரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய நோய், சாதி. அதை எதிர்த்து அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ரொம்ப சிம்பிளா ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னாரு. சாதிகள் இல்லையடி பாப்பா.
இந்த ஒரு வரிக்குள்ள எவ்ளோ பெரிய புரட்சி இருக்கு பாருங்க. அந்த காலத்துல இத சொல்றதுக்கு தனி தைரியம் வேணும். ஊரே அவரை எதிர்த்துச்சு, பழிச்சுது. ஆனா அந்த சிங்கம் எதுக்கும் அசரல. தன்னோட கொள்கையில உறுதியா நின்னாரு. புதுச்சேரியில இருந்த வாழ்க்கை முடிவுக்கு வருது. அந்த புரட்சி புயல் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வருது. ஆனா முன்ன மாதிரி இல்ல. பல வருஷ போராட்டமும் வறுமையும் அந்த புயலோட வேகத்தை குறைச்சிருச்சு. அந்த கதையோட கடைசி பக்கங்கள் ரொம்ப சோகமா இருந்துச்சு. 1921 திருவல்லிக்கேணி கோவில் யானை அவரை தாக்கிடுச்சு. அதிலிருந்து தப்பிச்சாலும் வறுமையும் நோயும் சேர்ந்து அந்த மகாத்தான மனிதரை வீழ்த்திடுச்சு. ஆமாங்க, வெறும் 38 வயசுல அந்த மகாகவி இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. ஒரு சகாப்தம் முடிஞ்சு போச்சு. இதவிட ஒரு பெரிய சோகம் இருக்க முடியுமா? ஒரு தேசமே விழிக்கணும்னு பாட்டு பாடின ஒருத்தரோட இறுதி ஊர்வலத்துல விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட ஆளுங்க இல்ல. கோடிக்கணக்கான மக்களுக்காக பேசின அந்த குரல் ரொம்ப ரொம்ப அமைதியா அடங்கி போச்சு. ஆனா ஒரு நிமிஷம், பாரதி உண்மையிலே செத்து போயிட்டாரா? இல்லவே இல்ல. அவரோட உடல் மட்டும்தான் மறைஞ்சது. அவர் ஒரு விதையா இந்த மண்ணுல விழுந்தாரு. இன்னைக்கு பாருங்க, அவர் தமிழ் தேசியத்தோட கவிஞர், இந்தியாவோட புரட்சி கவிஞர், பெண் விடுதலைக்கு வழிகாட்டின முன்னோடி, சமூக சமத்துவத்துக்காக ஒலிக்கிற ஒரு குரல். இப்படி நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. உண்மைதாங்க. பாரதி வாழ்ந்தப்போ அவர்கிட்ட சொத்து பத்தி எதுவும் இல்ல. ரொம்ப வறுமையில தான் வாழ்ந்தாரு. ஆனா அவர் நமக்கு விட்டுட்டு போன சொத்து என்ன தெரியுமா? அவரோட கவிதைகளும் அவரோட கனவுகளும் தான். இன்னைக்கு அதுதான் கோடிக்கணக்கான தமிழர்களோட விலைமதிக்க முடியாத செல்வமாயிருக்கு. சரி, அவர் ஆசைப்பட்ட மாதிரி நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. ஆனா அவர் கனவு கண்ட அந்த முழுமையான இந்தியா உருவாகிடுச்சா? இன்னைக்கும் முழுமையான பெண் விடுதலை வந்துருச்சா? சாதி ஒழிஞ்சிடுச்சா? ஏற்றத்தாழ்வில்லாத சமூகம் அமைஞ்சிடுச்சா? யோசிச்சு பாருங்க. அந்த மகா கவியோட கனவுகளை நிஜமாக்குற பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு, இல்லையா? உங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த கதைகள் உங்களை தேடி வரும்.